அஃபென்சிவ் நேச்சர், தாக்குற குணம். சில குடும்பத்துல ஆண் வந்து பெண்ணிட்ட அடி வாங்குறாரு, சில குடும்பத்துல ஆண் பெண்ணை அடிச்சிடுறாரு. பேசிட்டு இருக்கோம், பிடிச்சிட்டு இருக்கோம், அடிக்கணும்னு என்ன இருக்கு? ஆனா அடிக்கணுங்கிற எண்ணம் வருது இல்ல, அந்த தாக்கணுங்கிற எண்ணம் வருது இல்ல, எதனால வருது? இந்த ஆண் ராசி பாசிட்டிவ் ராசி கொஞ்சம் கெட்டு இருந்தாதான் இந்த தாக்கணுங்கிற எண்ணம் வரும். ஆண் பெண் ராசியா இருந்து, பெண் ஆண் ராசியா இருந்து ராசி கெட்டு இருந்தா அந்த பொண்ணு வந்து அந்த ஆம்பளை அடிச்சிருவாங்க. பெண் பெண் ராசியாவே இருந்து ஆண் ஆண் ராசியா இருந்தா, ராசி நல்லா இருந்தா அவர் கட்டுப்படுத்த பேசுவார். ஆனா அவருடைய ராசி கெட்டு போயிருந்தா அடிச்சிருவாரு. ரெண்டு பேரும் பெண் ராசியாவே இருக்காங்க, நல்லா இருக்குது, ரெண்டு ராசி நல்லா இருக்கு, அப்ப என்ன பண்ணுவாங்க? பேசி தீர்த்துக்குவாங்க. ஆனா கெட்டு போயிடுது, ரெண்டு பேருமே பெண் ராசி கெட்டு போயிடுது. இந்த குழாயடி சண்டை இருக்குல்ல, அந்த மாதிரி இவங்களா இப்படி பேசுறாங்க, இவங்க வாயில இருந்து அந்த மாதிரி வார்த்தை வருது, அப்படிங்கிற மாதிரி அந்த சண்டை வரும். அவங்க படிச்சதுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இருக்காது. அந்த மாதிரி அடிச்சுக்க மாட்டாங்க, ஆனா இந்த மாதிரி சண்டை போடுவாங்க. ஆனா ரெண்டு பேருமே ஆண் ராசியா இருக்கு. அப்ப எந்த ராசியில வந்து அதிக பவர் இருக்குதோ, உரிமை இருக்குதோ, அதுக்கு வந்து மத்தவங்க அடங்கி போயிடுவாங்க. ரெண்டு பேருமே ஆண் ராசி தான். ஆனா அந்த அந்த ரெண்டு பேரும் ஆண் ராசியில யாருக்கு அங்க ரைட்ஸ் அதிகம் இருக்குது அப்படின்னா, அதை பார்த்து இன்னொரு ஆண் ராசி வந்து அடங்கி போகும். ஆண் ராசினா அடங்காத்தன்மைன்னு நினைக்காது, அப்படி நினைச்சுக்காதீங்க. ஆண் ராசி அப்படின்னா சரியான உரிமை இருக்கிற இடத்துல வந்து அடங்கி போகும் தெரியும், அதனாலதான் பாசிட்டிவ் ராசின்னு சொல்றோம். பெண் ராசி கெட்டு போயிருந்தா அங்க உரிமை இருந்து அடங்கி போக கூட முடிவெடுத்து வீணே வேண்டாவாதம் பண்ணும். ஆனா அந்த ஆண் ராசி சரியானபடி அமைஞ்சிருந்தா அங்க யாருக்கு உரிமை இருக்கோ அங்க இது அடங்கி போயிடும். ஆனா ரெண்டு ராசியும் கெட்டு போயிடுது ஆண் ராசியில. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிர் பயத்தை ஏற்படுத்துவாங்க, உயிர் பயமும் ஏற்படுவாங்க.